حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا ذلك خير مما يجمعون آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரினும் மேன்மை தங்கிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லே பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்களான அவுலியாக்கள், நாதாக்கள், ஷேഖமார்கள், கியாமம் வரைக்கும் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத் வைத்து வாழக்கூடிய அத்துணை மூமின்கள் மீதிலும் என்றென்றும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டிய நன்றினால் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சாதாத்துமார்களே, மதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்திலே அவதரித்த புனிதம் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தின் 12வது தினத்திலே நாம் எல்லோரும் ஒன்று குழுமியவர்களாக, அன்னவர்களை ஞாபகம் செய்தவர்களாக, அவர்களுடைய அந்த ரஹ்மத்து நமக்கு கிடைக்கப்பட்டதை என்று சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பிலே எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த விழாவை கொண்டாடக்கூடிய அமைப்பிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய படைப்பில் முதன்மையானவர்கள். சய்யிதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்களிடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு விடயம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொந்தமான முஸ்தத்ரக் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜாபிரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக அவனுடைய ஹபீப் என்னுடைய நூறானியத்தை நான் படைத்தான். அந்த நூறானியத்தில் இருந்துதான் அர்ஷ், குர்சி, லவ்ஹ், கலம் இவைகள் அனைத்தும், வானம், பூமி, சூரியன், சந்திரன் அனைத்து வஸ்துக்களும் என்னுடைய நூறானியத்தில் இருந்து அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய விடயத்தை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்தத்ரக் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய படைப்பில் முதன்மையானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இவ்வையகத்திலே மனிதர்களில் முதன்மையானவர்களாக இவ்வுலகிற்கு அனுப்பி வைக்கின்றான். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உருவத்தை அமைத்து அவர்களுக்கு ரூஹை ஊதுகின்றான். ரூஹை ஊதியதும் அவர்கள் உயிர் பெறுகின்றார்கள். உயிர் பெற்றதும் கண்ணை திறந்து கொள்கின்றார்கள். கண்ணை திறந்ததும் அவர்கள் கண்ட முதல் காட்சி லம்மா ஃபதஹ ஐனைஹி ரஆ அலா பாபில் ஜன்னah மக்தூபல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ணை திறந்ததும் முதலாக கண்ட காட்சி என்னவென்று சொன்னால், சுவனலோகத்தின் வாயிலிலே எழுதப்பட்டிருக்கின்றது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த கலிமா எழுதப்பட்டிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்திக்கின்றார்கள், அல்லாஹ் இதற்கு முன்னால் எனக்கு முன்னால் எந்த ஒரு மனிதரையும் இவ்வையகத்திலே படைக்கவில்லை. முதலாக என்னை தான் படைத்திருக்கின்றான்.
இவ்வாறு இருக்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ்வுக்குரிய கலிமா, அத்தோடு சேர்த்து இன்னொரு பேரையும் இணைத்திருக்கின்றானே, அது யாரென்று நினைத்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே வினவுகின்றார்கள். யா ரப்பி மன் ஹாதல்லதி கரந்தஸ்மஹு பிஸ்மிக், இறைவா உன்னுடைய பெயரோடு இன்னொரு பெயரை இணைத்திருக்கின்றாயே, சேர்த்திருக்கின்றாயே, அது யாருடைய பெயர் என்று கேட்கின்றார்கள். வல்லவன் அல்லாஹ் பதிலளிக்கின்றான், ஹாதா மின் உல்திக், இவர் உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவர், உங்களுடைய பரம்பரையில் வர இருக்கின்ற ஒருவர். அபஹசுஹு ஆகிரத் ஸமான், இறுதி காலத்திலே நபியாக இவரை நான் அனுப்ப இருக்கின்றேன். வலவுலாஹு மா ஹலக்து, இவரை படைப்பது இல்லை என்று இருந்தால் உங்களை கூட நான் படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியிலே அவர்களுடைய படைப்பு ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துக்கு சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் என்னுடைய நூறானியத்தை படைத்து விட்டான் என்ற செய்தியை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பில் முதன்மையானவர்கள் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களின் இறுதி நபியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை நபிமார்களுக்கும் சிறப்பு வாய்ந்த தலைமை வகிக்கக்கூடிய நபியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் தோன்றிய அத்துணை நபிமார்களிடத்திலேயும் அல்லாஹ்